அஸ்ஸலாமு அலைக்கும். லீவ்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி லீவ் வந்துச்சு, எப்போ போச்சுன்னே தெரியல. அதுவுமே நான் லாஸ்ட்டு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் அம்மா வீட்டுக்கு கிளம்புனேன். இந்த 4 நாள் எப்படி போணுச்சுன்னு எனக்கும் சொல்ல முடியல. ஸோ லாஸ்ட்டா ஃபைனலி இன்றைக்கி நான் கிளம்பி ஆகணும். ஞாயித்துக்கிழமை ரெஸ்ட் எடுத்துட்டு திங்கட்கிழமை வழக்கம் போல் டியூட்டி ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஊருக்கு போகிறேன். எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னாங்க. ஸோ எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க வந்து பாருமான்னோடனே போயிட்டு ஹிஜாப் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன அண்ணன் வந்து இன்றைக்கி விருந்து வச்சுருக்காங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன். இன்றைக்கி ஆல்ரெடி தம்பிக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு விருந்து வைக்க வேண்டியது, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்றதுனால அதை மாற்றி இன்றைக்கி வச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்புறம் டைம் செட் ஆகாதுன்னு, சரிம்மா அது இன்றைக்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்து வந்துரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் இங்கே பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து எல்லாத்தையுமே திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன், ஊருக்கு கிளம்புனேன். ஏன்னா அண்ணன் வீட்டில் சாப்பிட்டு வந்து விருந்து முடிச்ச இடத்துக்கு அப்புறம் உடனே கிளம்பணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கரிநாளுன்றதுனால நிறையா கும்பல் இருக்கும், நிறையா கோயிலெல்லாம் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் அப்படின்றதுனால நான் வந்து சீக்கிரமாகவே எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் போகிறதுக்கே அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. போனால் பாபி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 2 பேருமே சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுமே மதியம் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி விருந்து வந்து பலவ், தால்ச்சா, மட்டன் கறி அண்டு கத்திரிக்காய் பச்சடி, ஸ்வீட்டு இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒரு வெட்டு வெட்டியாச்சு. சாப்பிட்டுட்டு உடனே அங்கே கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. அதுக்கப்புறம் டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தம்பியோடைய நீண்ட நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஏன்னா விருதாச்சலத்தில் தான் நம்ம ஊரில் தான் நான் வந்து வண்டி ஓட்ட கொடுக்குறேன். இது லால்பேட்டை என்னோடய ஏரியா, நான் வண்டி ஓட்டி தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வண்டியை வாங்கிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த வண்டி வந்து பார்க்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அந்த வெயிட்டான வண்டியை இவர் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டார். சரி ஃபைனலி இவன் ஓட்டிட்டான். இப்போ கிளம்ப வேண்டியது தான். இவன் ஓட்டிகிட்ருக்கான் தான் கொஞ்ச நேரம் நின்றது. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து லால்பேட்டை அல்லாஹ் அக்பர் பாலத்துக்கு பேக் சைடு வந்து ஏரி வந்து தூர்வாரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப வந்து தண்ணி நிரம்பி வரும். இந்த பக்கம் இப்போ அணை கட்டி வச்சுருக்காங்க. வெள்ளம் வந்து உள்ளே வராத மாதிரி தடுப்பு சுவர் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இது பேக் சைடு. இப்போ நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். கை காட்டி லால்பேட்டை என்ட்ரிக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த பக்கம் இந்த ஏரியா வந்து தூர்வாரி வச்சுருக்காங்க. ஏன்னா நான் லால்பேட்டையை தாண்டி தான் நம்ம ஊருக்கு வந்தாகணும். ஸோ வழிலாம் பார்த்தாக்கா வீராணம் ஏரியில் தண்ணி செம்மையாக நிறையா இருந்துச்சு. நான் வர அன்னைக்கு நான் செம்ம ரஷ்ன்றதுனால என்னால் வீராணம் ஏரி எப்படி இருக்குன்னு கூட எட்டி பார்க்க முடியல. பஸ்ஸில் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. போகும்போது நம்ம காரில் போகிறதுனால ஃப்ரீயாக நான் வந்து வீராணம் ஏரியா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பார்த்தேன். தண்ணி நிறையா இருந்தது. பனி பயங்கரமாக இருக்குது. இப்போ மணி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ டைம் வந்து 3 மணி தான் ஆகுது. 3 மணிக்கு எப்படி பனி மூட்டம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பனியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்றைக்கி ஆற்று திருநாள்ன்றதுனால செம்ம ரஷ்ஷாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.